وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க நிகழ்ச்சியில் சூரா யூசுப் சொல்லும் இறை நியதிகள் என்ற தலைப்பில் எங்களது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடிந்த, எமது அன்றாட வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்க முடிந்த ஒரு சில நியதிகளை அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபிலே சொல்லி காட்டுகிறார். அவைகளை சொல்வதனூடாக எங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதும், நாம் விடுகின்ற தவறுகளை சரி செய்து கொண்டு இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக நாம் மாறிக்கொள்வதும் தான் இந்த விஷயங்களை சொல்வதற்கான மிக பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா யூசுஃபை சொல்கிற நேரத்தில் அஹ்ஸனல் கஸஸ் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். சம்பவங்களிலேயே மிகவும் அழகான சம்பவம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படித்தான் சூரா யூசுஃபை அல்லாஹு தஆலா ஆரம்பம் செய்கிறார். சூரா யூசுஃபை முடிக்கிற நேரத்தில் இந்த சம்பவங்கள் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான போலியான சம்பவங்கள் அல்ல, இவைகளிலே படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு, மூமின்களுக்கு படிப்பினை உண்டு என்று அல்லாஹு தஆலா முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூரா தான் இந்த சூரா. சூரா யூசுஃபுடைய மிக பிரதானமான முதல் செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், இன்னும் சொல்ல போனால் முதலும் கடைசியுமான மிக பிரதானமான செய்தி என்ன என்று நீங்க சூரா யூசுஃப்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்ஸப்ர், பொறுமை. இதான் சூரா யூசுப் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மிக பிரதானமான செய்தி. நீங்க சூரா யூசுஃபை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல வெற்றி அடைந்தவர்கள் எல்லோருமே, அல்லாஹு தஆலா அதுல வெற்றி அடைந்த நிகழ்வை சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாமே அதில் அவர்கள் பொறுமை காத்ததுதான் மிக பிரதானமான காரணமாக நீங்கள் பார்க்கலாம். சூரா யூசுஃபை நீங்கள் படிக்கிற நேரத்தில் மொழிபெயர்ப்பை படிக்கிற, சூரா யூசுஃபுடைய மொழிபெயர்ப்பு அந்த செய்தியை ஓரளவேனும் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சூரா யூசுஃபுடைய வரலாறை ஓரளவாவது தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம சொல்ற விளக்கம் என்ன செய்யலாம், அதுல நம்ம புரிந்து கொள்ளலாம். சூரா யூசுஃபிலை அப்படியே முழு சூரா யூசுஃபிலும் பறந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன என்று நீங்கள் கேட்டீங்கன்னா இஹ்சான். இஹ்சான் என்றது அதாவது உபகாரமாக நடந்து கொள்ளல், விட்டு கொடுத்தல், பணிந்து விடுதல், தாழ்ந்து போதல், மன்னித்து விடுதல், சட்டை செய்யாமல் இருத்தல், இந்த புரிந்துணர்வு உணர்வு, இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், சூரா யூசுஃபிலே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான செய்திகளை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா. இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறுபிராயம் முதல் அவருடைய ஆட்சி கால பகுதி வரைக்கும் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு வளர்ந்த பருவம் போய் ஒரு மனிதன் இலட்சியத்தை அடைந்து கொள்ளல் என்ற அந்த இடம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தி அல்லாஹு தஆலா ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்னொரு சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு நாம் கடந்த கால நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், உங்களது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக, நீங்கள் உள்ளத்தில் தெம்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு உறுதி பூண்டவராக நீங்கள் இருக்க வேண்டும், சஞ்சலப்படக்கூடாது. இதுல நீங்க என்ன செய்யக்கூடாது, அதாவது எனக்கு வர வேண்டியவைகள் வரவில்லையே, முடிவுகள் வரவில்லையே, வெற்றி வரவில்லையே, இறைவனுடைய உதவி வரவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து விடக்கூடாது. அதனால் உங்கள் உள்ளம் பலகீனப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த கால செய்திகளை நாம் உமக்கு எடுத்து என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம் என்று அல்லாஹு தஆலா உங்களது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூறாவை சொல்லி உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுகிறான் என்று சொன்னார். இந்த குர்ஆன் முழு உலக மக்களுக்குமான வேதம். அதை படிக்கிற நமக்கும் அந்த உள்ளம் உறுதியாகும். சொல்ல போனால் மற்ற எல்லா சூறாக்களை விட குர்ஆனிலே ஒரு சில சூறாக்கள் இருக்கின்றன, உங்களது அன்றாட வாழ்க்கைக்கு முழு ஆறுதலா, சாதாரண மனிதர் தொடக்கம் இலட்சியத்தோடு மிகப்பெரிய இலக்குகளோடு வாழக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் ஒரு ஆறுதல் தரக்கூடிய முக்கியமான சூறாக்கள்ல சூரா யூசுப் ஒன்று மிக பிரதானமான. அடுத்த சூரா கஸஸ். இந்த சூறாவில அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் உரிய சில முக்கியமான விதிகளை சொல்லி காட்டுகிறார். அந்த விஷயங்களை, அதாவது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய நிர்வாகம், இறைவனுடைய நியதி இப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனது நேரம் இடம் தருகின்ற அளவில் அந்த நியதிகள் ஒவ்வொன்றாக நான் என்ன செய்கிறேன், சொல்லி காட்டுகிறேன்.
அதில் மிக முக்கியமானது, பிரதானமானது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு ஓநாயின் மூலம் ஓநாய் அவர்களை கடித்து சாப்பிட்டு விட்டது என்ற இடத்துலதான் அந்த சூரா என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. பொறாமையுடைய அந்த சம்பவத்திலே தான் அது ஆரம்பிக்கிறது. சூரா யூசுஃபை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் 3 இடத்துல இந்த சட்டை சம்பந்தப்படுகிறது, ஷர்ட் சம்பந்தப்படுது. 3 இடத்துல, 3 இடமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரை பாதுகாத்த, அவரை தூய்மைப்படுத்திய, அவரை நிரபராதி என்று நிரூபித்த, அதாவது அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டிய 3 இடங்கள். 3மே எது அடையாளம் காட்டுது? இந்த ஷர்ட் அடையாளம் காட்டுது. ஒன்று, அவரை கொண்டு போய் ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி அதாவது ஒரு ரத்தத்தை தோய்த்து ஒரு சேட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சட்டை என்ன செய்திருக்கவில்லை? கிழிந்திருக்கவில்லை. அந்த சட்டை கிழிந்திருக்கவில்லை. ஓனாய் அப்படியே சட்டையை கலட்டிட்டு தானே சாப்பிடும்? இல்லை. அதை வைத்துத்தான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னது, பல் சவ்வலத் லகும் அன்ஃபுசுகும் ஃபஸபருன் ஜமீல், உங்களது மனது எதையோ ஒன்றை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, கெட்ட ஒன்றை உங்களுக்கு தூண்டி இருக்கிறது, நான் அழகான பொறுமையாக பொறுத்துக் கொள்கிறேன் என்று யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அநியாயம் நடந்திருக்கிறது என்று காட்டியது எது? ஒரு சட்டை. இந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி, இஸ்ராஃபீலை இறக்கி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சிலருக்கு அந்த சூரா யூசுஃபை வாசி முடிச்சிட்டாலும் நபிமார்களுடைய லெவல்ல உள்ள உதவிகள் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு உணர்வு வைக்கும். எந்த இடத்துலயும் மலக்குமார்கள் இறங்கினார்கள் வந்துச்சா, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மலக்கு அப்படியே கிணத்துக்கு மேல அப்படி தூக்கி கீழே விட்டார்கள் அப்படின்னு வந்துச்சா, சிறைச்சாலையுடைய கதவுகள் மந்திரத்தால் திறந்து கொண்டன அப்படின்னு ஏதாவது வந்துச்சா? எதுவும் மந்திரம் தந்திரம் எல்லாம் எதுவுமே அந்த சூறால என்ன செய்யல, நடக்கவே இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு சட்டை, அந்த சட்டையில என்ன செய்யல, அதாவது சரியா ஓனாய் சாப்பிட்டதுக்கு எந்த அடையாளம் அதுல என்ன செய்யல, இருக்கல. இன்னொன்று என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செஞ்சாருன்னு குற்றச்சாட்டப்படுகிறது. அந்த எகிப்தில இருக்கக்கூடிய பொருளாதார அமைச்சருடைய மனைவி, மன்னருடைய மனைவி அல்ல, பொருளாதார அமைச்சருடைய மனைவி மூலம் இப்படி இவர் என்ன தவறான உறவுக்கு அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யவில்லை என்று அடையாளம் காட்டியது இந்த சட்டை. முன்னாலே கிழிஞ்சிருந்து என்று சொன்னால் இவர் தான் தவறு செய்திருக்கிறார், அந்த பெண் தப்ப முயன்றிருக்கிறார். பின்னாலே கிழிந்திருந்து என்று சொன்னால் இந்த பெண் தவறு செய்திருக்கிறார், அவர் தப்ப முயன்றிருக்கிறார் என்று சொல்லி ஒரு முடிந்த அளவுக்கான ஆதாரம். அதுக்காக வேண்டி சட்டையை வச்சு நீதிமன்றத்தை தீர்ப்பு வழங்கணும்னு அர்த்தம் அல்ல. அந்த இடத்துல எந்த தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை, யார் தவறு செய்திருக்கலாம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அந்த சட்டை தான் என்ன செய்தது, இருந்ததை பார்க்கிறோம். 3வது இடத்தை எங்க சம்பந்தப்படுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற செய்தியை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உணர்வதற்கு காரணமாக இருந்தது அந்த சட்டை தான். அல்லாஹ் தஆலா இதை என்ன செய்யறான், சூரா யூசுப்ல சொல்றான். இதுல முக்கியமான ஒரு நியதி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்னன்னா, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய ஆதரவு என்பது பெரிய நபர்களால் தான் வரும் என்று அர்த்தம் அல்ல. நிறைய பேர் யா அல்லாஹ் எனக்கு உதவிதான், எனக்கு நல்ல வாழ்க்கை தான் என்று கேட்டுட்டு பெரிய லெவல்ல தான் எல்லாம் டார்கெட் பிடிக்கும். அல்லாஹ்வுடைய உதவி அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருப்பாரு, இவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவிக்கும் சம்பந்தம் இல்லை. பிராணோக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவிக்கும் என்னது எனக்கு சம்பந்தம் இருக்குது. பெரிய பெரிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய உதவி வருதுன்னு சொன்னா பெரிய லெவல்ல தான் என்ன செய்யணும், எங்கேயாவது வரணும். முன்னால ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும், அல்லது என்னது மந்திரத்தால ஏதாவது புழக்கணும், அல்லது இரவுல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும், ஆட்சி பெறலன்னு, இந்த மாதிரியான உதவி என்றால் அந்த லெவல்ல நடந்தால்தான் உதவி. வீட்டில் அற்பமாக யாரா இருக்கிறாரு, ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவிக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல என்ன, யாராவது நம்ம கணக்கெடுக்காத லெவல்ல இருக்கக்கூடிய 2ஆம் தர மக்களாக சமுதாயத்துல கருதப்படக்கூடியவர்கள் கூட எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யாது, அவரது பார்வையில வராது. அவர் என்னதான் இஹ்லாஸா துவா கேட்டுட்டாலும், அழுது தொழுது துவா கேட்டு விட்டாலும், இவர்களுடைய மரியாதையும் மதிப்பும் யாரோட இருக்கும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய உதவி என்னது பெரிய லெவல்ல வரும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை தான் இருக்கு. இது ஜாஹிலியத்தான சிந்தனை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகிய உடனே அபூ லஹப் அபூ ஜஹல் எல்லாம் கோவிச்சுக்கிறது காரணம் என்ன, நபியா இருக்கிறது நம்ம, இவர் எப்படி நபியாகினாரு அப்படி என்கின்ற எண்ணம் வந்தது அதனாலதான். இது அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய உதவி என்பது நம்ம அற்பமாக கருதக்கூடிய வழியாலும் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய உதவி வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உதவி என்று செய்கிற நேரத்துல அவரை நபி என்று உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் முதலாவது கேட்ட கேள்வி என்ன, ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட வலது கையில என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. மூசா என்ன சொன்னாரு, ஆலஹிய ஹஸா, இது ஒரு தடி, என்ன தடி,
அத்தவக்கஉ அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய பிஹா மஆரிபு உக்ரா. இதுல நான் சாஞ்சி கொள்வேன், இதுல சாய்ந்து கொள்வேன். அதே போல என் ஆடு மாடுகள் என் கால்நடைகளுக்காக நான் இலை குலைகளை என்ன செய்வேன், பறிச்சு போடுவேன். அதுல எனக்கு வேற வேற பலன்களும் உண்டு. அந்த தடிதான் ஃபிரௌனுக்கு நபித்துவத்துடைய சாட்சியாக மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மாற்றினான். எனவே எங்களுக்கு எந்த வகையில உதவி வரும் என்பதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அற்பமான, நம்ம அற்பமாக கருதக்கூடிய சிறிய விஷயங்களிலும் ரப்புல் ஆலமீனுடைய உதவி என்ன செய்யும், இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி தக்ரீர் பண்ணக்கூடிய செய்தியாக நீங்க இதை என்ன செய்யலாம், பார்க்கணும். அந்த உதவி என்கின்ற விஷயங்கள் இது மட்டுமல்ல. நீங்க சூரா யூசுப், நான் இப்ப சொன்ன இந்த காயிதாவோடு, இந்த அடிப்படையோடு நீங்க யோசிச்சீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடுதலையில இருந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயர்வுல இருந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றியில இருந்து எல்லாமே அற்பமான விஷயங்கள் நிறைய சம்பந்தப்பட்டு, பெரிய விஷயங்கள் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கும், அற்பமான விஷயங்கள் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து வெளிவரதுக்கு யார் காரணம்? அந்த சிறைச்சாலையில் உள்ளவர்கள் தான். சிறைச்சாலையில் உள்ளவர்களால தான் வெளி. நம்ம ஒரு சிறைச்சாலையில ஏதோ ஒரு காரணமாக நம்ம போயிட்டு நினைக்கிறேன், நம்ம துவா இருக்கு எப்படி, யாரெல்லாம் என்ன எப்பயும் விடுதலை செஞ்சிரு. அதை எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? முதலமைச்சர் பிறந்த நாள், அல்லது என்னது அரசாங்கத்துல பெரிய லெவல்ல ஏதாவது வந்து ஒரு சட்ட அடிப்படையில, அல்லது அல்லாவிடம் எதிர்பார்த்தா ஜிபிஎல் இறங்கி வர்றது, இப்படித்தான் நம்ம எதிர்பார்ப்பே தவிர நம்மளோட ஒருத்த சிறைச்சாலை அடிப்பானே அவனால நமக்கு விடுதலை கிடைக்கும் யாராவது நம்மள நினைப்போமா? அல்லாட உதவியை அல்லாட்ட கேட்கறது, உதவி எப்படி செய்யணும்ன்றது நம்மளே பிளேம் பண்ணிக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு தா அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்கறது, எனக்கு பொருளாதாரத்தை அள்ளித்தா. அடுத்த நாள் ஃபஜ்ர் நான் தொழுதுட்டு போய் ட்ரோயரை திறந்து பாக்குறது எவ்வளவு இருக்கு. இப்ப பொருளாதாரத்தை அள்ளித்தாண்டா இவரோட தலையில உள்ள பிளான் என்னன்னா, அடுத்த நாள் பிசினஸ் கூடணும், திறந்தா நிறைய இருக்கு. இப்படித்தான் அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சில பொழுதுகள் உங்களோட கடன் மூடப்படுறதும் உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்துல பல மடங்கா உதவி செய்ய போராட்டத்துக்கு அடையாளமாயிருக்கு. இந்த பிசினஸ் உங்களுக்கு போராதுன்றதுனால. எனவே நம்ம அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி என்பது எப்படி வரும் என்பதை தீர்மானிக்க முடியாது. அற்பமான, நம்ம சிறிதாக கருதக்கூடிய, நம்ம பெருமதியற்றதாக கருதக்கூடிய ஏன் ஜனங்களில் கூட ரப்புல் ஆலமீனுடைய உதவி எங்களை வந்து என்ன செய்யலாம், அடையலாம் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறால நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த சூறால நீங்க பார்க்கலாம், ரப்புல் ஆலமீனுடைய நியதிகள்ல மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதன் குற்றம் செய்திருந்தால், தவறு செய்திருந்து ஒரு இடத்துல அவன் நிரபராதி நிரூபிக்கப்பட்டுட்டான். தவறு செய்து அந்த இடத்துல அவன் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் ஒரு நாளை ஏற்படுத்துவான். அதுல உண்மையில அவன் குற்றமே செஞ்சிருக்க மாட்டான், ஆனா ஊருக்குள்ள அவனை குற்றவாளின்னு சொல்லுவான். எப்படி? ஒரு இடத்துல தவறு செஞ்சு அவன் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்டான், தவறு செய்தும் அவன் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்டு அல்லாஹ் காப்பாத்திட்டான், அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் அவன் தப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாள் வரும், உண்மையிலே அவங்க நல்லா நடந்திருப்பான், அங்க குற்றமே செஞ்சிருக்க மாட்டான், ஆனா அவன் குற்றவாளி என்று ஊரே நம்பும். ஊரே என்ன செய்யும்? நம்பும். அதிலிருந்து அவனுக்கு தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க முடியாம இருக்கும். ஒரு இடத்துல களவெடுத்துட்டாரு, அந்த இடத்துல எப்படியோ திருடன் அல்ல என்று நிரூபணம் ஆயிட்டு. இன்னொரு இடத்துல அவர் களவே எடுக்கல, ஆனா திருடன் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல ஒரு மனசு நோவா இருக்கு, திருடவே இல்லை, என்னைய வந்து குற்ற சாட்டுறீங்கிறனால உள்ளத்துல உண்மை என்ன சொல்லும், என்னென்றால் நீ முந்தி ஒரு நாள் திருடினாய் தானே, அந்த நேரத்தை நீ தப்பிடாய் தானே, நீ என்னன்னாலும் திருடன் தானே, இன்றைக்கு நீ தப்பி இருந்தாலும் சரி, என்றைக்கோ நீ அந்த தவறை செஞ்சுதானே இருக்கிறாய் என்று மனசு என்ன செய்யும், உறுத்துகின்ற அமைப்பு. அது ரப்புக்கும் உங்களுக்கு இடையில மட்டும்தான் இருக்கு, உலகத்துக்கு என்ன செய்யாது, விளங்காது. அப்படிப்பட்ட நிகழ்வை இறைவன் ஏற்படுத்துவான். அது சில பொழுதுகளில் உங்களால் யார் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு ஆறுதலாக இருக்கிறான். இந்த சம்பவத்துல நீங்க அப்படி இல்லை என்றாலும் உங்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நீங்க நிரபராதியாக நீங்களே, அவருக்கு அது ஆறுதலுக்காக இறைவன் என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். சின்ன விஷயங்களே நடக்கும், பெரிய விஷயங்களே நடக்கும். ஒரு நேரத்துல நம்ம இல்லை என்று சொல்லியிருப்போம், அந்த இடத்துல நீங்க உண்மையிலே குற்றவாளியா இருந்திருப்பீங்க. இன்னொரு நேரத்துல நீங்க வந்து குற்றவாளி அல்ல, ஆனா நீங்க குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்பீர்கள், அதற்கு இது தண்டனையாக. உதாரணமாக சூரா யூசுப்ல நீங்க பார்க்கலாம், உண்மையிலேயே இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல போய் கிணத்துல போட்டு வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாங்க. இங்க உண்மையில இந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க செஞ்சு நிரூபிக்க முடியாத ஒரு நிலை
வந்தது. அவங்க பிரியர்கள் என்று மாறி வந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவங்க பொய் சொன்னாங்க என்று சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இதே சகோதரர்கள் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பின்யாமின், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு தாய்க்கு அந்த பிறந்த, அதாவது இவங்க சொந்த சகோதரர்கள், ஒரே அதாவது தாய் வழியில பிறந்த சகோதரர் பின்யாமினை அழைத்து வருமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாண்டா அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க கூட்டிட்டு போறதுக்காக தந்தைகிட்ட கேட்ட நேரத்துல தந்தை என்ன சொன்னாரு, யூசுப் ஏற்கனவே நடந்த சம்பவத்தை சொல்லி அது மாதிரி நான் என்ன செய்யல, அடுத்த சகோதரனை நான் இழக்க விரும்பல அப்படி என்று சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது கூட பக்கத்துல, இதுங்க ஈஜிப்டுக்கு போகணும், நான் விரும்பல என்றான். இவங்க அல்லாஹ்வை வைத்து சத்தியம் பண்ணி, உண்மையாக சத்தியம் பண்ணி, அதாவது கொலை செய்யற ஐடியாவோ, இவரை காணாம போடுற ஐடியாவோ, இவரை அதாவது அநியாயம் செய்யற எந்த சிந்தனையும் இல்லாமல் நாங்க பாதுகாத்து வருவோம் என்று சத்தியம் பண்ணி உண்மையான நோக்கத்தோடு எடுத்துட்டு போறாங்க. அவர் களவெடுத்ததாக குற்றச்சாட்டு வந்து போய், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்யாமினை வைத்துக் கொள்வதற்காக ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி பின்யாமினை என்ன செய்யறாங்க, தன்னோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வச்சுக்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டுல, இவர் திருடிட்டாரு, இவர் திருடல் என்று யாருக்கு தெரியும், அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியும், அங்குள்ள வேலை செய்யற எல்லாருக்கும் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க களவெடுத்துக்கிறீங்க, நீங்க என்ன களவெடுத்துக்கிறீங்க சொன்ன நேரத்துல இவங்க சொல்றாங்க, காலு தல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லகத் அலிம்தும் மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்த் வமா குன்னா சாரிகீன், உங்களுக்கே தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த வேலை செய்யறவங்களை பார்த்து இவங்க சொல்றாங்க, அதாவது ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க சொல்றாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லகத் அலிம்தும், உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த பூமியில குழப்பம் செய்ய வரவில்லை. உண்மையிலே அவருக்கு குழப்பம் செய்ய வரல, ஆனா ஏற்கனவே குழப்பம் செஞ்சிருந்தாங்க. குழப்பம் செய்ய வரவில்லை, திருட வரவில்லை, இது உங்களுக்கே தெரியும். அதனால எந்த அளவுக்கு அவங்க தியாகம் செய்ய முன்வாராங்கன்னா, எப்படி என்று சொன்னால், அதாவது நீங்க எப்படியே காப்பாத்துறதா இவரை வச்சுக்கொண்டே ஆகணும், வைத்துக் கொண்டே ஆக வேண்டும் என்றால் இவருக்கு பதிலாக இன்னொருவரை வச்சுக்கோங்க, எங்கெல்ல ஒரு ஆளை திருடன் வச்சுக்கோங்க. எவ்வளவு தியாகம் பண்ண ரெடி ஆகிறாங்க, வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், என்ன பிரச்சனை, பாப்பாட்ட போகணும், பாப்பா நம்புறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்கனவே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்ப அவர்கள் உண்மையாளர்கள், ஏற்கனவே அவர்கள் பொய்யர்கள். அதனால கடைசியில எப்படி சொல்றாங்கன்னா, ஹாலுயா ஐயுஹல் அசீஸ், இந்த பொருளாதார இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, எந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது பொய் சொல்லி தப்பினார்களோ அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, அதாவது அசீஸ் எப்படின்னா, இன்னலஹு அபன் ஷைஹன் கபீரா, அவருக்கு வயது போன ஒரு தந்தை இருக்கிறார். உண்மையிலேயே இப்ப அவர்கள் இறக்கப்படுகிறார்கள், தந்தை கவலைப்படக்கூடாது, தந்தை கண்ணீர் வளைக்க கூடாது என்று இறக்கப்படுகிறார்கள். சொல்லிட்டு அதனால ஃபஹுத் அஹதனா மகான், எங்களுக்கு அவருக்கு பதிலாக எங்கள்ல ஒரு ஆளை வச்சுக்கங்க. உண்மையா சொல்றாங்க, அவருக்கு பதிலாக எங்கள்ல ஒரு ஆளை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், நீங்க நல்லது செய்யக்கூடியவர்களில் ஒருவராக நாம் பார்க்கிறோம். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலம் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், திருடினவர் அல்லாம வேற ஆளை வைத்துக்கிறதுல நாங்க உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதனால இப்ப இந்த இடத்துல வந்து திரும்பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்து சொல்றாங்க, இன்னபினக சரக், உங்களோட மகன் திருடிட்டாங்க. நாங்க சத்தியம் எல்லாம் பண்ற நேரத்துல, உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்ற நேரத்துல அவரை திருடுவாங்க எங்களுக்கு தெரியாது என்று சொல்றாங்க. ஆனா பாப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, பல் சவ்வலத் லகும் அன்ஃபுசுகும் ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். ஃபர்ஸ்ட்க்கு யூசுஃபுடைய நேரத்துல வந்து சொன்னாங்களே அதே வார்த்தை இப்ப வாப்பா சொல்றாரு. இப்ப இவர்கள் உண்மையாளர்கள், உங்களுக்கு ஏதோ ஒன்று மனது திட்டமிட்டு இருக்கிறது, நான் அழகான பொறுமையாக பொறுத்துக் கொள்கிறேன் வாப்பா சொல்றாருங்க. இந்த இடத்துல தந்தை சொன்னதை பொறுத்த வரைக்கும் அவங்க பிழை செய்யல. ஃபர்ஸ்டுக்கு சொன்ன நேரத்தை அவங்க பிழை செஞ்சிருந்தாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல எங்கேயும் இந்த நபர்களை தூய்மைப்படுத்தவில்லை. இந்த ரெண்டாவது உண்மையா தானே பேசுறாங்க, ரெண்டாவது கூட நேர்மையா தானே பேசுறாங்க. ஒரு வார்த்தை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, அவர்களை தூய்மைப்படுத்தி பேசவில்லை. ஏனென்றால் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்காததனால் தவறு செய்யாமல் இருந்தார்கள் என்பதனால். இந்த இடத்துல மிக முக்கியமான இறைவனுடைய நியதி என்னென்றால், அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுகின்ற நேரம் ஒன்று உங்களுக்கு வரும்,
அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, நீங்கள் ஏற்கனவே அதே போல ஒரு அநியாயத்தை செய்திருந்தால். இதுதான் மிக முக்கியம். ஒருவர் மீது அவதூறு சொல்லி அவருடைய மானத்தை கிழித்து அவருடைய குடும்பத்தை பிரித்து அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்த பின்னால் நீங்களும் அதே போன்ற ஒரு குற்றத்தை செய்ததாக உங்கள் மீது ஒரு அவதூறு வந்தால், நீங்க செய்யல, அல்லாஹ்வுடைய உதவி வராது. நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் உண்மையாளர்கள், உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு தான் வந்திருக்கிறது என்றாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. காரணம், நீங்க ஏற்கனவே அந்த வேலையில் என்ன செஞ்சீங்க, ஈடுபட்டீர்கள் என்பதனால. அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட என்ன செய்யல, தூய்மைப்படுத்தவில்லை. ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தூய்மைப்படுத்தவில்லை. இது இறைவனுடைய நியதி புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருடைய மானத்தை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால், போக்கி விட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய உதவி, அதாவது ஒரு சகோதரருக்கு உதவி தேவைப்படக்கூடிய, கண்ணியம் தேவைப்படக்கூடிய, பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் அவருக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உதவி தேவைப்பட வேண்டிய இடத்துல, உங்களுக்கு உதவி தேவைப்பட வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதுதான் அவர்களுக்கு நடந்தது. இல்லையா அவங்க வல்லாஹி பண்றாங்க. எந்த அளவுக்கு இருந்தார்கள்னா, அதுல ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் இந்த எகிப்திலே இருந்துறேன், எனக்கு என் தந்தையை பார்க்க இயலாது. ஒன்றில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரணும், என் தந்தை என்னைய மன்னிக்கணும், அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு வழங்கணும், அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு நிற்கிறார். இவர் தான் கொலைக்கு பதிலாக கொலை செய்ய வேண்டாம், கிணத்துல போடுங்கன்னு சொன்னவர். கொலை செய்ய வேண்டாம், அந்த அளவுக்கு போகமானா கிணத்துல போட்டு என்ன செய்வோம், அதை முடித்துக் கொள்வோம் என்று சொன்னவர். சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், அல்லாஹ் அவருக்கு செஞ்ச உதவி. அவர் பாவத்தை குறைக்க ஒரு ஹெல்ப் பண்ணினாரு. அல்லாஹ் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அஸல்லாஹு அய்யத்தியனி பிஹிம் ஜமியா, அல்லாஹ் தஆலா இவர்கள் அனைவரையும் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கலாம். யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின், மூன்றாவது அந்த சகோதரன் சேர்த்து யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யார் கொண்டு வந்து சேர்ப்பான்? அல்லாஹ் என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். நான் அடுத்த பகுதி, மூன்றாவது பிரதான பகுதி, அதுல நீங்க கடைசியாக பிரதான பகுதியில் அதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அல்லாஹ்வுடைய நீதி அணுவணுவா சரியா, எந்த அளவுக்கு அநியாயம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்க அநியாயத்தில் இருக்கிற நேரத்திலும் நீதியாக இருந்தீர்களோ அந்த நீதிக்குரிய கூலி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்பதற்கு ஒரு ஆதாரம். எனவே இது மிக பிரதானமான செய்தி. நாங்கள் குற்றவாளிகள் இல்லாமல் நிறைய நேரங்களில் குற்றம் சாட்டப்படுவோம். அப்போ உடனே நம்ம தூய்மை பேசிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே செஞ்ச குற்றங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கான தண்டனையாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம். இது அல்லாஹ்வுடைய நீதிகள்ல உண்டு என்பதை இதில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். மூன்றாவது சகோதரர்களே, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை சில விதிமுறைகளோடு, சில ஒழுங்குகளோடு, சில சட்டங்களோடு படைத்திருக்கிறார். அல்லாஹ் விதிகளுக்கு மாற்றமாக சில பொழுதுகள் உதவி செய்வார். அற்புதம் என்று சொல்லுவோம், அதுக்கு முஅஜிஸா என்று சொல்லுவோம். நல்லவர்களுக்கு நடந்தால் கராமத், சங்கை அப்படி என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வழிமுறை நீங்க பாத்தீங்கன்னா 95% மேலாக அல்லாஹ் விதிகளை முறிந்து உதவி செய்வதில்லை. உடைச்சி அற்புதங்களை நிகழ்த்தி அப்படி செய்யறதில்லை. இந்த உலகத்தையே, உலகத்தில் உள்ளவைகளையே, உலகம் எப்படி இயங்குமோ அதை உங்களுக்கு சார்பாக மாற்றித்தான் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும், வருமே தவிர கடல் பிளப்பதும் தண்ணீர் குளிர்வதும் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதும் ஒரு சில இடங்களில் தான் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். மற்றபடி உங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பது என்பது இயல்பாக இருக்கும். இந்த உலக விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த நேரங்கள் எல்லாம் முஃமின்களாகிய நாங்க மனசுல என்ன பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது, இது மூன்றாவது நியதி. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், உண்மையாளர்களாக இருந்தால், நம்ம நேர்மையானவர்களாக இருந்தால், நம்மளை கடந்து செல்கின்ற ஒவ்வொரு செகண்டையும் இறைவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம அதுல சின்ன அநியாயம் இழைக்கப்பட்டாலும் ரப்பு அதை பதிந்து வைத்திருக்கிறான். அநியாயம் இழைக்கப்பட்டால் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அதை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், நம்ம விளங்கி வைக்கிறோம். ஆனா அதை பிராக்டிக்கலாக நம்ம யோசிக்கிறது குறையும். அல்லாஹ் பார்த்து கண்டிக்கிறான் அப்படின்னு பொதுவா விட்டுறோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது உணர்வதில்லை. இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சூரா யூசுஃப ஓதுற நேரங்கள்ல உலகத்தை விட்டு மறைச்சு சில வேலை அவங்க செஞ்சாங்களே, அந்த நேரத்துல அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகளை சொல்றான்னு படிச்சு பாருங்க. இது மூன்றாவது சப்ஜெக்ட். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு பொருளாக யூசுஃப வித்துருவோம் என்று மறைச்சு கொண்டாங்க. கிணத்துல இருந்து எடுக்கிறாங்க, தண்ணி எடுக்க போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாறாரு. உடனே என்ன செய்யணும், இன்னும் ஒரு குழந்தைய போட்டாங்க இப்படி என்று சொல்லி ஊர்ல அறிவிச்சு அந்த ஊர்ல கொண்டு போய் கொடுக்கணும். அதான செய்யணும்.
இது கண்ட உடனே அவரை ஒரு பொருளாக மறைத்துக் கொண்டார்கள். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் வைங்க, நம்ம மறைக்கப்படுறோம் வைங்க, உள்ளத்தான துடிச்சு போகும். என தந்தை எனக்கு பார்க்க முடியாமல், என் சகோதரர்களை எனக்கு பார்க்க முடியாமல், என் ஊருக்கு நான் பார்க்க முடியாமல், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி மீடியா கிடைக்கிற நேரமா இந்த எந்தையோ ஒரு இடத்துல ஒரு அடிமையாக விற்கப்படுறதுக்கு என்னை ஒரு பொருளாக என் சகோதரர் மாத்திட்டாங்களே என்று சொல்லி உள ரீதியாக நாங்கள் செத்திருப்போம், துடிச்சிருப்போம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஒரு பொருளாக அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். அந்த வேலை அவங்க செய்கின்ற பொழுது அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். யூசுஃபை பொருளாக மறைக்கிறார்கள், அவரை விற்க போகிறார்கள், அவரை ஏலம் விட போகிறார்கள், அவர்களை ஒரு அடிமையாக்க போகிறார்கள், அவர் இந்த ஊரை விட்டு நாடு கடத்தப்பட போகிறார்கள் என்பது சுப்ஹானல்லாஹ். இந்த உணர்வு நமக்கு இருக்குமா என்று சொன்னால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல, மா யஸ்னஉ அஅதாஉ அஅதாஇமி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ ஸத்ரி ஐனமா ரஹ்து ஃபஹிய மஇ ஃபஇன் அக்ரஜூனி ஃபഖுரூஜி சியாஹா وإن سجنوني فسجني خلوة وإن قتلوني فقتلي شهادة ما يصنع أعدائي بي أنا جنتي وبستاني في صدري. என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள். இப்னு தைமியாவுடைய வார்த்தை, அவருடைய தகாயிகு தஃப்சீர் என்ற தஃப்சீர் முன்னுரையில் எழுதியிருப்பார்கள், எனது எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள், எனது சொர்க்கம், எனது தோட்டம், பூஞ்சோலை எல்லாம் என் கல்விலே இருக்கிறது. எனது சொர்க்கம் எனது கல்விலே இருக்கிறது. எனது எதிரிகள் என்னை என்ன செய்துவிட முடியும்? என்னை அவர்கள் சிறையில் அடைப்பார்கள் என்றால் நான் எனது இறைவனுடன் தனிமைப்படுகிறேன், தொழுகிறேன், துஆ கேட்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், திக்ர் செய்கிறேன். என்னை இந்த ஊரை விட்டவர்கள் வெளியேற்றுவார்களாக இருந்தால் நான் அல்லாஹ்வின் பாதையில் பயணிக்கிறேன். என்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்களாக இருந்தால் நான் இறை பாதையில் ஷஹீதாகிறேன். என்னை அவர்கள் என்ன செய்து விட முடியும்? சுப்ஹானல்லாஹ், ரிஆயத்துல்லாஹ், ரப்புல் ஆலமீன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பொது உணர்வை நீங்கள் பிரிச்சு பாருங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் அஸர்ருஹு பிதாஅ, ஒரு பொருளாக மறைத்துக் கொண்டார்கள், ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. வல்லாஹு அலீமும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படி என்றால் நமக்கு இந்த உலகத்துல பில்லியன் கணக்கான மக்கள்ல ஒரு சிறுவனாக நாம் இருந்து நமக்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாத வயதாக இருந்தாலும் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செகண்டை, அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்குரிய விடிவு காலம் உங்களுக்கு வந்தே சேரும், வந்தே தீரும் என்பது நம்முடன். அதான் அந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. நாலாவது அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான், இதுவும் அந்த மூணாவது பகுதியில வரும். ஆனால் இன்னொரு செய்தி அதுல இருக்கிறது. அது என்ன அப்படின்றால், மக்களுடைய பெருமதி, மக்கள் உங்களுக்கு தரக்கூடிய கணிப்பீடு, மக்கள் உங்களுக்கு தரக்கூடிய பெருமானம், இதை ஒரு பொருட்டாகவே எடுக்க வேண்டாம். இதை ஒரு பொருட்டாகவே எடுக்க வேண்டாம் என்ற ஒரு விதியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அற்பமான கிரயத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விற்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்றா, விற்றார்கள் என்ற செய்தி சொல்லல. அல்லாஹ் பிதமனின் பக்ஸ், அவ்வளவு அழகான ஒரு பிள்ளையை விற்கிறதா இருந்தாலும் நீ சரியான ரேட்ல என்ன செய்யணும், அப்படியா எப்படியாவது அவரை முடிச்சிடணும் என்பதற்காக வேண்டி அற்பமான இதுக்கு வித்தாங்க. அதில் அவர்கள் தேவையற்றவர்களாக இருந்தார்கள். கொஞ்சத்தை கொடுத்து பணத்தை எடுத்துக்கண்டா போதும் என்றாங்க. நீ விற்கப்பட்டதை மட்டும் அல்ல அறிய மாட்டான், நீ எப்படி விற்கப்பட்டாய், எவ்வளவு பெருமானத்துல விற்கப்பட்டாய், உனக்கு கிடைத்த மரியாதை என்ன என்று அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதுல அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்றான். என்னன்னா, தனது நபி மார்க்கெட்ல விற்கப்படுறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவர், சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய பேரன் என்று சொல்றாங்க. அந்த சங்கையானவர் எகிப்து மார்க்கெட்ல என்ன செய்யறாரு, அற்பமான இதுக்கு விற்கப்படுகிறார். இப்ப சங்கையானவருடைய ரேட்டும் எப்படி இருந்துச்சு, மிக அற்பமாக இருந்துச்சு. நீங்க நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிப்பதற்கு நீங்க மக்களை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அளவு கூட எடுக்கக்கூடாது. பல வருஷம் ஜுரைச்சு தனிய ஒரு கூடாரம் கட்டி வணங்கினார். அவருக்கு ஒரு விபச்சார குற்றச்சாட்டு வந்தாலே ஒரு விசாரணை இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பில்டிங்கை அடிச்சு உடைச்சு தரமட்டமாக்கினார். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வோட உதவி வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிய வந்துச்சு. தங்க தானே கட்டி தருவான்னு கேட்டாங்க.
என்ன கேட்டாங்க? கூடாரத்தை தங்கத்தால கட்டி தருவாங்க. இருக்கிற மாதிரி என்ன செய்ய கட்டிட்டாங்கன்னு சொன்னாரு. ஏன்? இவங்க அப்படித்தான். தூக்கினா தங்கமா இருக்கும், அடிச்சா தர மட்டமா என்ன செய்யும், போர் க்ளோஸ் ஆயிடும். மக்களுடைய பெருமானத்தில் மனதுக்கு சந்தோஷம் இருக்கும். அதை அளவுகோலாக எடுத்து விடவே கூடாது. அதை ஒரு காலம் அளவுகோலாக எடுத்து விடக்கூடாது. காரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது அந்த இடத்துல ஒரு அற்பமான எமௌண்ட்டுக்கு ஒரு விற்கப்படுறாரு, ஒரு நபியாக இருந்து. ஆனால் அல்லாஹ்விடத்தில் யார் அந்த நேரம்? நபி. எனவே நீங்க எப்படி டீல் பண்ணப்படுகிறீர்கள்? உங்க மேனேஜர் எப்படி பேசுறாரு, உங்களோட பாஸ் உங்களோட எப்படி பேசுறாரு, உங்களோட ரோட்ல போறவன் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் வச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, அண்டலாய்த்து விடக்கூடாது. ரப்பிடத்தில் நீங்கள் தக்வா உள்ளவரா, இறையச்சம் உள்ளவரா, அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் உங்களோட மனதில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். விற்றவர்கள் அமைச்சராக அல்ல, விற்கப்பட்டவர் தான் அமைச்சராகினார். விளங்கிட்டா? எனவே அவர்கள் அந்த ஊர்க்காரராக இருந்தும் அவருக்கு கிடைக்கல, இவர் வெளியூராக இருந்தும் அவர் அந்த இடத்தை என்ன செஞ்சாரு, அடைந்தார். அல்லாஹ்வுடைய கையில இருக்கிற ஒரு விதியை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சூறாவிலே நீங்கள் அவதானிக்கலாம். இந்த முழு சூறாவிலே நான் இடத்துல சொன்னேன், இஹ்சான், உபகாரத்தோடு நடந்து கொள்ள. இஹ்சான் என்று சொன்னால் என்ன என்றால், ஒன்றை முறையாக செய்தலும் அதுல அடங்கும். உபரியாக நீங்க செய்யக்கூடிய, உங்களுக்கு மனதில் அடக்கி நீங்க மேலதிகமாக செய்யக்கூடிய நல்ல வாஞ்சை மிக்க குணங்கள் அனைத்தும் அதுல அடங்கும். விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, தாராளம், பொறுமை, ஈகை, கொடை, நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள் இருக்கிறது, இது அனைத்தும் அதுல அடங்கும். இதுல எல்லாரும் பொறுமையாளிகளா தான் இருப்பாங்க, எல்லாரும் விட்டு கொடுத்திருப்பார்கள், எல்லாரும் மன்னித்திருப்பார்கள். அதை வச்சு முடிவுகளுக்கெல்லாம் வர வேணாம். ஒருத்தர் 5 வீதம் மன்னிச்சிருப்பாரு, அவர் மன்னிப்பாளர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அவர் நினைச்சு கொள்வாரு. இன்னொருத்தர் 90 வீதம் மன்னிச்சிருப்பாரு, அவர் அப்படி நினைக்க மாட்டாரு. பொதுவான அளவுக்குள்ள நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சூரா யூசுப் முழுதும் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுறார். பாருங்க, இந்த சூறால முஹ்சினீன் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை முஹ்சினீன், அவர் நல்ல மனிதர்களில் ஒருவராக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தார். அந்த வார்த்தை 4-5 தடவை வருகிறது. எத்தனை முறை வருது? 4-5 தடவை. அல்லாஹ் தஆலா சிறையில் இருக்கக்கூடிய 2 பேர் சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அவங்க கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. யாரு? சிறையில் உள்ளவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. நீங்க இப்ப சிறையில இருந்துட்டீங்க, கனவுக்கு விளக்கம் கேட்டா உங்களோட மனசுக்கு பாரமா இருக்கீங்க. நான் வீட்டை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு, எல்லாத்தையும் பிரிஞ்சு இங்கே வந்துட்டீங்க, கனவுக்கு விளக்கம் சொல்ற நிலைமையில நான் இருக்கிறேன், மனசுக்கு பாரமா இருக்கும். சரி, கனவுக்கு விளக்கத்தோட அவங்களோட பேச்சை நீங்க கட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இவங்களுக்கு நம்மட கஷ்டமும் என்ன செய்யல விளங்குதுல, எக்ஸ்ட்ரா வேறவே என்ன கேள்வி கேட்டுட்டீங்க நினைப்பீங்க, மனது இயல்பா வரும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவு கேட்க வந்த உடனேயே முதலாவது என்ன செய்யறாரு தெரியுமா? அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அதாவது பல தெய்வங்கள் இருப்பது சிறந்ததா, அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருப்பவர் சிறந்ததா அப்படின்னு கேட்கும். எக்ஸ்ட்ரா தன்னிட்ட கேள்வி கேட்க வந்தவருக்கு அவர்களுக்கு வழிகாட்டணும் என்று நினைக்கிறது, கேட்டதை விட அதிகமாக வழிகாட்டணும். அதுக்கு பேர் என்ன? இஹ்சான். அதுக்கு இஹ்சான் என்று பெயர். மேலதிகமான ஒரு தகவலை சொல்றது. இந்த மாதிரி மேலதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள், மேலதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சூரா யூசுப்ல என்ன செய்யும்? நிறையவே இருக்கும். முஹ்சினீன், உபகாரம் செய்தல் என்ற பகுதி மிக நிறையவே நீங்க என்ன செய்யலாம், காணலாம். அதுல அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை முடிக்கிற நேரத்துல இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இறைவனுடைய மிக முக்கியமான இன்னொரு விதி. இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். யார் இறையச்சத்தோடு பொறுமை காத்து வாடுகிறாரோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா, அந்த நல்ல மனிதர்களுடைய கூலியை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்குவது இல்லை. செய்தி குர்ஆன் அப்படிதான் முடிக்கிறாங்க. அந்த சூராவுடைய கடைசி பகுதி எப்படி இருக்கும்னா, யார் பொறுமை காத்து, யார் சபுரோ தக்வாவோடு இருந்து பொறுமையோடு வாழ்கிறாரோ அவர் அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் அவருடைய கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பல மராஹில்களை கடந்து போயிருக்கலாம், கஷ்டங்களை கடந்து போயிருக்கலாம். ஒரு ஏழைக்கு நீங்க இறங்கி ஒரு பணம் கொடுத்திருப்பீங்க, ஒரு கஷ்டப்பட்டவருக்கு நீங்க பசித்திருந்து உதவி செஞ்சிருப்பீங்க, யாரோ ஒருவர் எங்கேயோ தெரியாத நேரத்துல நீங்களே மறந்து போன அளவுல ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க, எங்கேயோ ஒரு மனிதருக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு, யாருக்கோ ஒரு அநியாயம் செஞ்சிருந்து மன்னிச்சுட்டு போயிருப்பீங்க. இதெல்லாம் நீங்களே மறந்துருப்பீங்க. ரப்பு மறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்?
மறக்க மாட்டான். நீங்கள் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாமோ செய்த உபகாரங்கள், நீங்கள் ஒரு நாள் இஹ்லாசோடு அல்லாஹ்வுக்கு சுஜூதுல இருந்து அழுது ஒரு வருடம் அந்த சுஜூது இரவு நேரங்கள்ல நீங்கள் மறந்திருந்தாலும் அந்த ஒரு சுஜூதை ரப்பு மறக்க மாட்டான். அந்த ஒரு சுஜூதை ரப்பு மறக்கும். யாரோ ஒரு பிச்சைக்கார ஒரு ஏழை எங்கேயோ இருந்து உங்களிடத்துல கை நீட்டின நேரத்துல உங்களோட கை நீக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இல்லாத நிலையில் நீங்கள் போயிருப்பீங்க. பலருக்கு நீங்கள் தர்மத்தை மறந்திருந்தாலும் அந்த ஒரு தர்மத்தை அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா மறக்க மாட்டான். ஏதோ ஒரு அனாதை, யாரோ ஒரு விதவை, எங்கேயோ ஒரு கஷ்டப்பட்ட மனிதருக்கு நீங்கள் எப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு தொகையை கஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க கொடுத்திருப்பீங்க, நீங்களே மறந்திருப்பீர்கள். நிச்சயமாக ரப்பு மறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தை சொல்லி காட்டுகிறான்? யார் இறையச்சத்தோடு இருந்து பொறுமையோடு வாழ்கிறார்களோ இஹ்சான் செய்தவர்கள், உபகாரம் செய்தவர்களுடைய கூலியை ஒரு பொழுதும் அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை. அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை. அது சிறியதாக இருந்தாலும் சரி, அற்பமானதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்களுக்காக அவருடைய கூலியை தந்தே ஆகும். எந்த அளவுக்கு என்றால் காவிர்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு கூலி கிடையாது. அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் உபகாரம் செய்திருந்தால் மறுமையில் அவர்களுக்கு கூலி வழங்கப்பட முடியாது என்பதனால அவர்களுடைய நலவுகளை இந்த உலகத்தில் அவசரமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நீங்க செய்த எந்த உபகாரத்துக்குரிய பலனும் உங்களை அடையாமல் இருக்க போகுது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து அவருடைய உபகாரமான செயல்கள் எங்கேயும் குழப்பங்கள் எடுக்காமல், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், பிரச்சனைப்படுத்தாமல், விட்டு கொடுத்து மன்னித்து அந்த செயல்கள் இருக்குது. அந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் சேர்த்து என்ன செய்யறான்? அவரை விடுதலை செய்கிறான். அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு வரான். அவரை உயர்த்துகிறான். அவர் கேட்டதை விட அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களது கூலிகளை நான் வீணாக்க மாட்டேன். அதனாலதான் அண்ணுவளவு செய்திருந்தாலும் அல்லாஹ் தருவாண்டால் அந்த ரப்புக்கு எப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு அறிஞர் எழுதியிருந்தார், உங்களுக்கு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வழியை தந்து, அந்த பொருளாதாரத்தை உங்கள் கையில் தந்து, உங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கி, மேலதிகமான பொருளாதாரத்தை கையில் தந்து, தேவை உடையவனை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, அதுக்கு கொடுக்கக்கூடிய உணர்வையும் உங்களுக்கு தந்து, உரிய நேரத்தில் நீங்கள் அவனுக்கு தர்மமும் செய்த பின்னால் அதையும் செய்ய வைத்து தான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான்? நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நன்றிக்குரியவர் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா உபகாரம் இஹ்சான் செய்கின்றவர்களை, உபகாரம் செய்கின்றவர்களை மறப்பது இல்லை என்பது இந்த சூரா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. முஹ்சினீன்கள் யார் என்றதை நீங்க சுருக்கமா விளக்கி நான் முடிச்சுக்கிறேன். இதுல நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று தெரிந்த நேரத்தில் அந்த குற்றத்தை வச்சு எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை. எந்த அளவுக்கு என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சுட்டு எப்படி சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தார், என்னை சிறைச்சாலையில் இருந்து வெளியேற்றி உங்களை உங்கள் கிராமத்திலிருந்து என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்ததன் மூலம் அல்லாஹ் எனக்கு சிறப்பை தந்தான், என்னை கிணற்றிலிருந்து வெளியேற்றிய ஒரு வார்த்தையை சொன்னது யார் சொல்லல? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தால் மறைமுகமாக குற்றம் செய்தவர்களை நம்ம உணர்த்துவதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை புகழுகின்ற நேரத்திலும் முன்னால் உள்ளவருடைய குற்றத்தை என்ன செய்யல, அவர் அப்படி உணர்த்தி சுட்டி காட்டல. சிறைச்சாலையிலிருந்து என்னை வெளியெடுத்து உங்களை கிராமத்திலிருந்து என்னோடு கொண்டு வந்து சேர்த்தது இறைவனுக்கு உபகாரம் செய்தார். முஹ்சின் எந்த ஒரு பணி அவர்கள் உள்ளத்துல வேதனை உச்சகட்டத்தில் இருந்தாலும், முன்னால் உள்ளவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னால்தான் உங்களுக்கு ஆறுதல் இருந்தாலும் அதை மறைத்து பொறுக்கக்கூடியவருக்கு ரப்புல் ஆலமீன் இடத்துல கூலி அதிகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது விதிகளை, அவனது நியதிகளை சிறப்பான முறையில புரிந்தவர்களாகும், அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரமே எனக்கு உதவி என்று அதை மட்டும் விளக்காக வைத்து செயல்படக்கூடியவர்களாகும் என் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாம்.